அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் ஐபவான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளம் மனித குலம் இதுவரைக்கும் பார்க்காத ஒரு விஎஃப்எக்ஸ் காட்சி மாதிரி இருந்தது அந்த காணொளிகள் நிஜமா இது இயற்கையாக வந்த ஒரு அலையா இல்லைன்னா சிஜி மூலமா செய்யப்பட்ட திரைப்படங்களை நம்ம பார்க்குறோம் இல்லையா அந்த மாதிரி காணொளிகள் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தியிருக்கு நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளம் கிட்டத்தட்ட 300 லட்சம் பேர் இறந்து போயிருக்காங்க. நான் அந்த நியூஸ் எடுக்கும் பொழுது 1000க்கும் மேற்பட்டவர்கள் காணாமல் போயிருக்காங்க. மிக முக்கியமாக சுற்றுலா பயணிகள் அதிலும் யாத்திரிகள் நிறைய பேர் காணாமல் போயிருக்காங்க அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய செய்தியாக இருக்கு. கிட்டத்தட்ட இது ஆரம்பத்தில் சொல்லப்பட்டது நில அதிர்வு ஏற்பட்டது, நில அதிர்வினால தான் இந்த வெள்ளம் ஏற்பட்டதுன்னு. ஆனால் இன்னைக்கு ஆய்வுகள் செஞ்சிருக்காங்க செயற்கைக்கோள் மூலமாகவும். யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஜியோலஜிக்கல் சர்வே முதல் கட்ட ஆய்வை நடத்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கடல் மட்டத்திலிருந்து சுமார் 17,000 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய பனிப்பாறைகள்ல இருந்து 2000 அடி அகலமாக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பகுதி தனியாக உடைஞ்சு விழுந்திருக்கு. அதுதான் இப்போ உறுதி செஞ்சிருக்காங்க. இப்போ நார்மலா நம்ம சிம்பிளா சொல்லணும்னா நம்ம வீட்டில் உள்ள ஃப்ரிட்ஜ் இருக்கு இல்லையா, ஃப்ரிட்ஜோட மேல் பகுதி ஃப்ரீசர்ல நம்ம ஃபிஷ் வைப்போம், இறைச்சி வைப்போம், இல்லைன்னா ஐஸ்கிரீம் வைப்போம். இதெல்லாம் கட்டி ஆயிரும் நம்ம வச்ச உடனே. ஆனா ஒரு கட்டத்துல நம்ம ஃப்ரிட்ஜை நம்ம போட்டே வச்சிருக்கிறதுனால பனிக்கட்டிகள் மாதிரி உறைஞ்சி போய் ஃபுல்லாவே பனி அடர்ந்து போயிருக்கும், ஐஸ் கட்டியால நிரம்பி இருக்கும் மேல் பகுதி. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா உடைக்க மாட்டோம். உடைச்சா ஃப்ரிட்ஜ் என்ன ஆகும், அப்படியே உடைஞ்சு போயிடும், அதுல பாதிப்புகள் ஏற்படும். ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் ஆஃப் பண்ணி வைப்போம். ஒரு 2 மணி நேரம் நம்ம ஃப்ரிட்ஜை ஆஃப் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா அதுல உள்ள பனிக்கட்டிகள் என்ன ஆகும்னா ஃபுல்லாவே கரையாது. அது பிடிச்சி இருக்கக்கூடிய சில பகுதிகள் அப்படியே அடி விட்டு போயிடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தொப்புன்னு கீழே விழுந்துரும். நம்ம 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் ஃப்ரிட்ஜை ஓபன் பண்ணி இப்படி இழுக்கும் பொழுது டக்குன்னு வந்துடும். அந்த மாதிரி தான் ரொம்ப காலமாக இருக்கக்கூடிய பனிமலைகள் இது என்ன ஆகுதுன்னா புவி வெப்பமயமாகுது. வெப்பமயமாகினோடனே என்ன பண்ணுதுன்னா இது உருகின உடனே அது அப்படியே என்ன பண்ணுது, ஒரு மிகப்பெரிய ஆற்றுக்கு மேல விழுந்ததுனால அதனால் ஏற்படக்கூடிய அந்த தாக்கம் தான் ஒரு நில அதிர்வு ஏற்பட்டா, ஒரு பூமி நடுக்கம் ஏற்பட்டா எப்படி தாக்கம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் 5.2 ரிக்டர் அளவுல அந்த அதிர்வு பதிவாகி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இதனால நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த பஞ்சபூதங்களை ரொம்ப ஆபத்தானது நீர் அப்படின்னு சொல்லலாம். எவ்வளவு பெரிய ஒரு அடிச்சுட்டு போயிட்டு இருக்க ஒரு 6 மாவட்டங்கள், நேபாளத்தில் இருக்கக்கூடிய 6 மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய பல்வேறு விதமான இடங்கள், மின்கோபுரங்கள், சாலைகள், குடியிருப்புகள் எல்லாத்தையும் துவம்சம் பண்ணிட்டு போயிருக்கு இந்த வெள்ளம் அப்படின்னு சொல்லலாம். இதுல நீங்க பாத்தீங்கன்னா 2000 அடி அகலமாக இருக்கக்கூடிய இந்த பனிப்பாறை லாங்டன் லிராங் அப்படிங்கிற மலையில வடமேற்கு பகுதியில இருந்து தான் விடுபட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. பனிப்பாறை சரிவு, அதாவது ஐஸ் ராக் அவலாஞ்ச் அப்படின்னு சொல்றது தான் இந்த விஷயம். அதாவது பனிப்பாறை உருகி வடிஞ்சு கீழே விழுந்திருக்கு ஆற்றுக்குள்ளன்னு சொல்றாங்க. கீழே பாயக்கூடிய அந்த ஐஸ் பனிக்கட்டி பாறை விழுந்திருக்கு இல்லையா, அது நேபாளத்தில் இருக்கக்கூடிய லெண்டே கோலா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நதியில தான் மிகப்பெரிய ஒரு பாரமாக விழுந்திருக்கு. அந்த விழுந்ததோட இந்த லெண்டே கோலாவுக்கு இணைப்பு நதிகள் இருக்கான். அது ஒரு மெயினான நதி. அதுல இருந்து போற இணைப்பு நதியாக இருக்கக்கூடிய போட்டே கோஷி அப்படிங்கிற ஒரு நதியும் திரிசூலி அப்படிங்கிற நதிக்கும் பெருக்கெடுத்து பாஞ்சிருக்கு. அங்க விழுந்த அந்த தண்ணியோட அந்த தாக்கம் பாத்தீங்கன்னா அதுல இருந்து போகக்கூடிய இணைப்பு நதிகளினூடாக மிகப்பெரிய ஒரு தாக்கமாக போயிருக்கு. ஸோ இந்த நதிகள் ஓடக்கூடிய இடங்கள்ல இருக்கக்கூடிய கட்டிடங்கள், ஆட்கள் இருக்கக்கூடிய குடியிருப்புகள், பாலங்கள், மின்கோபுரங்கள், ரெஸ்டாரண்ட் இது எல்லாமே துவம்சம் பண்ணிட்டு போயிருக்கு இந்த வெள்ளம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நான் முன்னாடி சொன்ன மாதிரி புவி வெப்பமயமாதல் காரணமாக இமயமலையினுடைய அதி உயர் பகுதியில் இருக்கக்கூடிய பனிப்பாறைகள் உருகி தற்காலிக ஏரிகள் உருவாகுதான். இந்த ஏரிகளின் பக்கவாட்டு அணைச்சுவர்களும் பனிக்கட்டியால தான் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது கூட உருகிற அளவுக்கு அது அடிச்சிட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க.
நேற்றுக்கு காலையில் பார்த்தீங்கன்னா லெண்டேகோலா நதியில் விழுந்த பனிப்பாறையினுடைய அபாரமான இந்த தாக்கத்தினால் தான் இந்த 5.2 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கத்துக்கு இணையான அதிர்வலைகள் உருவாகியிருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இது ஆரம்ப கட்ட சென்சார் தரவுகளால் நிலநடுக்கம் அப்படின்னு தவறாக கணிக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி, அதாவது நிலநடுக்கம் பனிச்சரிவை ஏற்படுத்தியதாக சொல்லப்பட்டது. ஆனால் அதுக்கு மாறாக பனிச்சரிவு தான் நிலநடுக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு ஆய்வுகள் வந்து சொல்றாங்க. இந்த பனிப்பாறை சரிவினால நீங்க பாத்தீங்கன்னா நேபாளினுடைய முக்கிய நதிகளினுடைய நீர்மட்டம் 30 நிமிஷங்களுக்குள்ள வந்து உயர்ந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. उतारको लागि है बल्ल चाहिँ ढुक्क भयो होला स्वस्थ उडाउँछ होला ताजा लाहा भन्ने आएको हुन्छ लाहा भने होला ताजा लाहा भन्ने के त भाल्न भ्या हाजिम हामी यिनीहरूलाई இந்த காட்டாறு வெள்ளம் நீங்க பாத்தீங்கன்னா நேபாளத்தில் இருக்கக்கூடிய ரசுவா, நுவாகோட், தாடிங், கோர்கா, சிட்வான் அப்படின்னு 6 மாவட்டங்கள், நான் முன்னாடி சொன்ன மாதிரி இத்தனை மாவட்டங்கள் இருக்கக்கூடிய அனைத்து குடியிருப்புகளையும் வந்து இல்லாமாக்கி இருக்குன்னு வந்து சொல்றாங்க. இதனால வந்து போக்குவரத்து அறவே வந்து துண்டிக்கப்பட்டிருக்கு. இந்த யாத்திரிகளாக போனாங்க இல்லையா, கைலாஷ் மனா சரோவர் அப்படிங்கிற ஏரியாவுக்கு வந்து யாத்திரைகளாக சென்ற கிட்டத்தட்ட 103 தமிழர்கள் உட்பட 288 இந்தியர்கள் வந்து அங்க சிக்கி இருக்காங்கன்னு சொல்லப்படுது. இல்ல அதிகமா நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்தியர்கள் வந்து அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஒட்டுமொத்தமாக இதுவரைக்குமே 800க்கும் மேற்பட்டவர்களை வந்து நேபாள் ராணுவம் வந்து தேடிட்டு இருக்காங்கன்னு சொல்லப்படுது. 1000க்கும் மேற்பட்டவர்கள் காணாம போயிருக்காங்கன்னு நம்ம முன்னாடி பார்த்தோம். ஆனால் அடுத்தடுத்து வரக்கூடிய அப்டேட்ஸ் வந்து இன்னும் வந்து இதாகிட்டு இருக்கும். நான் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணும்பொழுது இன்னும் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா லேங்டாங் அப்படிங்கிற பகுதியில் நேபாளத்தில்
கோஷாய்குடா அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் ட்ராக்கிங் போகிற இடம் இருக்கான். இந்த ட்ராக்கிங் போனவங்க கூட மலையெல்லாம் ஏறுவதுக்காக போவாங்க இல்லையா, இவங்க கூட இந்த இதில் வந்து மாட்டிட்டு இருக்காங்க, அவங்களையும் வந்து தேடிட்டு இருக்காங்கன்னு சொல்லப்படுது. அந்த கோஷி ரிவர், திரிசூலி ரிவர், இந்த ஆறுகளுக்கு குறுக்கே வந்து இருக்கக்கூடிய 19 பாலங்கள், நான் சொன்னேன் இல்லையா, அந்த முன்னாடி இருக்கக்கூடிய மெயினான அந்த ஆறுல இருந்து இணைப்பு நதியாக இருக்கக்கூடிய இந்த 2 நதியும் வந்து வெள்ளத்தால் வந்து பாதிக்கப்பட்டதுனால இந்த 2 நதிகளை ஆண்டி இருக்கக்கூடிய 19 பாலங்கள் வந்து உடைஞ்சு போயிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. நேபாளத்தையும் சைனாவையும் இணைக்கக்கூடிய வர்த்தக பாதை வந்து முற்றிலுமாக வந்து சேதப்படுத்தப்பட்டிருக்குன்னு வந்து சொல்லப்படுது. ஆற்றுப்படுகைகளில் இயங்கி வந்து 8 நீர்மின் நிலையங்கள் வந்து வெள்ளத்துல கடுமையாக சேதமடைஞ்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இதனால் பல இடங்கள்ல வந்து மின் விநியோகம் வந்து முடங்கி இருக்குன்னு சொல்லப்படுது. நேபாளத்தினுடைய அரசாங்கம் வந்து பொறுப்பெடுத்திருக்கு. சாப்பாடு, குடிநீர் இதெல்லாம் வந்து நாங்க வந்து பொறுப்பா இருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பல இடங்களுக்கு வந்து வண்டி வந்து போக முடியாது. இதனால வந்து ஹெலிகாப்டர்ல மீட்பு பணிகளை வந்து மீட்பு படையினர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த புவி வெப்பமயமாதல் காரணமாக இமயமலையினுடைய பெர்மாஃப்ராஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது உறைபனி நிலை வந்து என்ன ஆகும் அப்படின்னா தளர்வடைஞ்சதுனால தான் இவ்வளவு பெரிய ஒரு பனிக்கட்டி பாறை என்ன பண்ணியிருக்குன்னா அப்படியே கீழே வந்து விழுந்து ஒரு மிகப்பெரிய சேதத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதுல நம்ம வந்து நான் உங்களுக்கு சில காணொலிகள் காமிக்கிறேன் பாருங்க. ஏஐ மூலமாக சில காணொலிகள் உருவாக்கியிருக்காங்க. ஆரம்பத்துல இருந்து இது எப்படி வந்து உருவாகி எப்படி வெடிச்சு பனிப்பாறைகள் ஆற்றுக்குள்ள விழுந்து அந்த ஆற்றிலிருந்து இணைப்பு நதியின் ஊடாக அந்த வந்த வேகமும் அதனுடைய தாக்கமும் எப்படி வந்து அதிர்வலைகளை வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிற காணொலிகள் நான் சைட்ல காமிக்கிறேன். சில காணொலிகள் வந்து போட முடியாது. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த வெள்ளத்தால வந்து அடிச்சிட்டு போனாங்க இல்லையா மக்கள், அடிபட்டு போய் ஒரு இடத்துல சிக்கினாங்க இல்லையா மக்கள், அவங்க எல்லாம் மீட்பு படையினர் எடுக்கும் பொழுது கை வேறையா, கால் வேறையா, உடம்பு வேறையா, அப்படியெல்லாம் வந்து சில காணொலிகள் இருக்கு. அதெல்லாம் வந்து உங்களுக்கு காமிக்க முடியாது. அதே நேரத்தில் நேற்று இன்னொரு காணொலி வந்து அதிகமாக வெளியாக இருந்துச்சு. நேபாள் திபெத் எல்லையில் இருக்கக்கூடிய ஆற்றுப்படுகையை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு பில்டிங், அந்த பில்டிங்கை தாண்டி எப்படி தண்ணி வருது அப்படின்னா அதுதான் சொல்றாங்க. அந்த இடத்துல நம்ம வீடியோவில் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா நேரில் பார்த்தவங்க திரும்ப போகக்கூட மாட்டாங்க, அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லிட்டு நான் பேசும்போது சில காணொலிகளை காமிக்கிறேன் உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட்ல. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், இதுல இப்ப நம்ம நாட்டுல கூட வெள்ளம் வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னா என்ன நடக்கும்னா அதுல கூட என்டர்டைன்மெண்ட் பார்க்குறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. பொருட்களை வந்து தேடுவாங்க, அதாவது ஃபர்னிச்சர்ஸ் ஏதாச்சும் மிதந்து போயிருக்கா, ஏதாச்சும் அந்த டைம்ல எடுத்துக்கலாமா அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க. அதே மாதிரி இந்த நேபாளத்துல சில காணொலிகள் வெளியாக இருக்கு. சிலிண்டர், கேஸ் சிலிண்டர் இருக்கு இல்லையா, வீட்டில் பாவிக்கக்கூடிய சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் தண்ணியில மிதந்துட்டு போகும்போது அதையும் அந்த பெரிய வெள்ளத்துல போய் எடுத்து எவ்வளவு சிலிண்டர் சேர்த்து வச்சிருக்காங்கன்னு பாருங்க. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதையெல்லாம் வந்து இப்படி ஆட்கள் வந்து அங்க இந்த டைம்ல வந்து ஒரு விளையாண்டுட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லணும். அதே நேரத்துல ஆட்கள் வந்து நேற்று ஆற்றுப்படுகையை ஒட்டி ஒரு ஜேசிபி இயந்திரத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சில தொழிலாளர்கள். இப்போ மேலே கொஞ்சம் பேர் இருக்காங்க, ஆற்றுல இருந்து தண்ணி அப்படியே ஒரு மிகப்பெரிய ஒரு அப்படியே வருது, அடிச்சுட்டு அப்படியே வந்துட்டு இருக்கும் பொழுது மேலே உள்ளவங்க கத்துறாங்க, தயவு செஞ்சு ஓடி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓடி வர்றதுக்கு முன்னாடி அவ்வளவு பெரிய ஒரு மிகப்பெரிய தாக்கத்தினால தண்ணி வந்து அடிச்சுட்டு போகிற காணொலிகள் வந்து இதாக இருக்கு. இன்னும் சில காணொலிகள் நான் உங்களுக்கு தனியாக வந்து உங்களுக்கு காமிக்கிறேன், நீங்கள் பாருங்க. அவ்வளவு காணொலிகள் வந்து வெளியாகிட்டு இருக்கு. சில காணொலிகளை பார்த்தா அழுகையா வருது. வயசானவங்க, சின்ன பசங்க. நான் இப்போ ஒரு காணொலி பார்த்தேன், ஒரு உடம்பு ஒரு கல்லை பிடிச்சிட்டோ இல்லைன்னா ஒரு மரத்தை பிடிச்சிட்டு அப்படியே பிடிச்சிட்டு இருந்த வாக்கிலே அப்படியே வந்து இறந்து போன சம்பவங்கள் வந்து எனக்கு அப்படியே வந்து நம்ம டிட்வா புயல்ல வந்து கிட்டத்தட்ட 600 பேருக்கு மேலே இறந்து போனாங்க இல்லையா ஸ்ரீலங்கால. இதுதான் எனக்கு வந்து கண் முன்னாடி வந்து போயிட்டு இருந்தது. இது தொடர்பாக இப்போ நம்ம பார்க்கும் பொழுது வெளிநாட்டவர்கள் வந்து எவ்வளவு பேர் இதில் சிக்கி இருக்காங்க. கிட்டத்தட்ட 28 நாடுகளை சேர்ந்தவர்கள் இந்த நேபாளத்தில் வந்து சிக்கி இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இதுல அதிகமாக இந்தியாவை சேர்ந்தவங்க 178 பேரை வந்து காணலன்னு வந்து இதுவரைக்கும் சொல்லப்படுது. ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவங்க, கனடாவை சேர்ந்தவங்க, நேபாளை சேர்ந்தவங்க, அதாவது எல்லா நாடு, இதுல மலேசியா, நெதர்லாந்து, நியூசிலாந்து, போர்த்துகல் அப்படின்னு நான் உங்களுக்கு சைட்ல காமிக்கிறேன் பாருங்க. 644 பேர் மிஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு இது முன்னாடி வந்த தகவல். நான் இந்த வீடியோ எடுக்கும்பொழுது கிட்டத்தட்ட 1000க்கும் மேல ஆட்கள் போயிருக்காங்க. இல்ல நேபாளத்தை சேர்ந்தவங்க தான் அதிகம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா,
இதில் இலங்கையர்களும் அங்கே இருக்காங்க, பாதுகாப்பாக இருந்துக்கோங்கன்னு சொல்லப்படுது. இதுவரைக்கும் இலங்கையிலேருந்து மிஸ் ஆனவங்க பற்றி எந்த தகவலும் கிடைக்கல. எல்லாரும் சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் சொல்லிக்க விரும்புகிறோம். அதே நேரத்தில் நம்ம நாட்டினுடைய வெளிவிவகார அமைச்சர் விஜித்த ஹேரத் அவர்கள் நேபாள நாட்டினுடைய வெளிவிவகார அமைச்சருக்கு கால் பண்ணி முடிஞ்ச அளவு நாங்களும் எங்களாலான உதவிகளை வந்து பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஆறுதல் சொன்ன மாதிரி சில செய்திகள் வந்து இருக்கு. இது ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல். இயற்கையோட வந்து நம்ம மோத முடியாது இல்லையா? இப்போ நம்ம நாட்டில் கூட புவி வெப்பமயமாதல் காரணமாக ஒரு சில ஏரியாக்களில் மழை பெஞ்சிட்டே இருக்கு, ஒரு சில ஏரியாக்களில் வந்து தண்ணீர் பற்றாக்குறை இருக்கு. நம்ம நாட்டில் கூட குடி தண்ணி இல்லாமல் 88,000 பேர் வரைக்கும் பாதிக்கப்படுறாங்க. டெய்லி வந்து சில நேரம் தண்ணீர் குடிப்பதற்காக கூட தூரமான இடங்களுக்கு போக வேண்டியதாக இருக்கு. ஆறுகள் வற்றப்படுது, வத்தி போறதுனால தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படுது, கிணறு வந்து வத்தி போகுது. இப்படி பல்வேறு சம்பவங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு. இந்த மிகப்பெரிய பனிப்பாறைகள் வந்து உருகுவதனால, ஒரே ஒரு பனிப்பாறை உருகி கீழே விழுந்ததுனால இவ்வளவு பெரிய ஒரு தாக்கம் செலுத்திருக்குன்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பனிப்பாறைகள் எல்லாம் உருகிச்சு அப்படின்னாக்கா என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய விடயமாக இருக்கு. ஸோ யாராக இருந்தாலும், எந்த நாட்டை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் வந்து மனிதர்கள் தான். முடிஞ்ச வரைக்கும் சேஃபாக இருந்துக்கோங்க. நாங்கள் இலங்கையிலிருந்து பிரார்த்தித்துக் கொள்கிறோம் அப்படிங்கிறத சொல்லிக்க விரும்புகிறேன். நன்றி, குட் நைட்.